சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு ஒரு உத்தரவிடுகின்றேன். நான் சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு என் குழந்தை, அதாவது உன்னுடைய வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு தொடர்ந்து 2 நாட்கள் என் குழந்தை நீ செல்ல வேண்டும். அப்படி மட்டும் என் குழந்தை நீ 2 நாட்கள் சென்று விட்டாயானால் அந்த இடத்தில் உனக்கான ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைத்தே தீரும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை ஒருபொழுதும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னானாலும் மிகப்பெரிய தெளிவு ஒன்று கிடைத்தே தீரும். எந்த சூழ்நிலையிலும் உன் சாயப்பா உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன். அப்பா உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வருகிறார் என்றால் அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் துணை இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான சந்தர்ப்பத்தையும் எப்பொழுதுமே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா காரணமில்லாமல் எதையும் என் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது கிடையாது. காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பதும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது உனக்கான ஒரு விஷயம் உன்னை தேடி வருகிறது என்றால் அதனை என் குழந்தை நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னை தேடி வரும் நேரங்களில் இந்த சாயப்பா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமான முடிவை நீ நிச்சயமாக பெற்று கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதை கொடுக்கும் என்று நீ நம்புவதற்கு முழுக்க முழுக்க காரணம் தெய்வத்தின் வார்த்தைகள் உன்னை வந்து சேர்வது தானே. இந்த தெய்வம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து முழுமை அடைவது தானே. அத்தனைக்கும் காரணம் அப்படி இருக்கும்பொழுது இனி உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் உன்னை முற்றிலுமாக நல்லபடியாக மாற்றும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சாய் அப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலையும் நினைத்து இனி ஒருபொழுதும் கலங்கிவிடக்கூடாது. உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள், உனக்காக நான் தந்துவிடும் இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க தெளிவோடு உணர வேண்டும். எந்த நேரம் உனக்கு என்ன நடந்தாலும், எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக ஆட்டி படைத்தாலும் இவை எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்கி இருக்கின்றாய். இதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான். இதுவே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிகப்பெரிய சந்தோஷம்தான். என் அன்பு குழந்தையே, நடப்பதை எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நாம் யோசிக்கும் இந்த நேரங்கள் முழுக்க நமக்கான தேவைகளை நாம் நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும். இந்த சாய் அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அடுத்தடுத்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்ட எல்லாம் உன் கைவசமாகவில்லையே என்று நினைத்து நீ கலங்கி கொண்டிருப்பதை விட அத்தனையும் ஒரு நாள் நிச்சயமாக உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமலும் தெளிவில்லாமலும் என் குழந்தை எதற்கும் பதறிக்கொண்டிருக்காதே. நீ ஆசைப்படுவது அத்தனையும் உனக்கு மேன்மையை கொடுக்காமல் போகாது. ஆனால் இந்த சாயப்பா நான் உத்தரவிட்டது போல இந்த இடத்திற்கு 2 நாட்கள் நீ தொடர்ந்து சென்று வரும்பொழுது அங்கு உனக்கான சந்தோஷம் மனநிறைவோடு அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது இதை எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த நிலையிலும் என் குழந்தை இதை நீ தொலைத்து விடக்கூடாது. நம்பிக்கை என்ற ஒன்றை நீ எப்பொழுதும் உன் கையில் எடுக்கிறாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நான் மதிப்போடு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் குழந்தை நீ வாழ்ந்தோம். உன்னோடு எப்பொழுதும் உனக்கே என்று நான் உறுதுணையாக நிற்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ பதற வேண்டாம் அல்லவா? காரணமில்லாமல் இந்த சாயப்பா உன்னிடம் எதையும் சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நான் உன்னை காண வராமல் இருந்தது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உன்னிடம் நான் பேசாமல் இருந்தது கிடையாது. அப்படியானால் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு என்னவென்று முதலில் புரிய வேண்டும். அப்பா நம்மை தேடி வருவதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தும்.
நல்ல நிலையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லா நேரமும் உனக்காகவே எப்பொழுதும் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த நேரம், இனிமேலும் என் குழந்தை, அப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டு உனக்கான தேவைகளை நீ உணர்ந்து கொள். உனக்கான சூழ்நிலைகளை நீ எப்பொழுதும் என்னவென்று புரிந்து கொள். சில சமயங்களில் எல்லாம் உனக்கு வெற்றி என்பது மிகவும் நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும். இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் என் குழந்தைக்கு அந்த வெற்றி நிச்சயமாக கிடைத்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் என் குழந்தை, அதை நீ கைவிட்டு விடுவாய். அந்த நேரத்தில் அதை என் குழந்தை நீ தொலைத்து விடுவாய். அதன் பிறகு மீண்டும் அதற்காக நீ ஆசைப்படும்பொழுது அந்த விஷயம் உனக்கு கிடைக்காமல் போய், மீண்டும் என் குழந்தை நீ ஆசைப்படும்போது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலைக்காமல் போய்விடும். அதனால்தான் எந்த ஒரு விஷயமும் உனக்கு கிடைக்கும்பொழுது அந்த இடத்தில் நின்று அதனை நீ பெறுவதற்கு முழு முயற்சியோடு இறங்க வேண்டும் என்று உன் அப்பா நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். முழு மனதோடு என் குழந்தை, அதை நீ யோசிக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷங்கள் உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சிப்படுத்தும். இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களிலும் உன்னை நம்பிக்கையோடு மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நடக்க காத்து கொண்டிருக்கின்றன. அதை உன் அப்பா நான் கண்டு கொண்டேன். இதை உனக்கு இப்பொழுது நான் நடத்தவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவிலான ஒரு சோதனையை உனக்கு கொடுத்துவிடும். மிகப்பெரிய அளவிலான ஒரு வேதனையை இது உனக்கு கொடுத்துவிடும். அப்படி இருக்கும்பொழுது இதை உடனடியாக உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்பதுதான் என் எண்ணமாக மாறிவிட்டது. அப்பா, எத்தனையோ வேலைகள் இருந்தும் அதை எல்லாமும் விட்டுவிட்டு இப்பொழுது உன்னிடத்தில் இதை சொல்லியே தீர வேண்டும் என்ற ஒரு முழுமையான எண்ணத்தோடு உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறேன் என்றால், இதை என் குழந்தை, நீ அதனை உடைய வீரியத்தை புரிந்து கொண்டு அதனுடைய உண்மையான சூழ்நிலையை நீ புரிந்து கொண்டு உடனடியாக இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி சாயப்பா, நீ சொல்ல வந்த விஷயத்தை உடனடியாக சொல்லிவிட்டு செல்ல வேண்டியதுதானே? எதற்காக தேவையில்லாமல் இத்தனை நேரம் இதை நீ முழுக்க இழுத்து கொண்டிருக்கிறாய் என்று நீ கேட்கலாம். உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த அப்பாவிற்கு வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா? என் குழந்தையினுடைய பொறுமை. என் குழந்தையே, நீ எந்த அளவிற்கு பொறுமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்கிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடக்கும். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடரும். உன்னை தேடி வரும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி நான் கொடுக்கும் எல்லாவற்றிலும் நீ அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அவசியமாக தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் என்றால் அதுதான் பொறுமை. நீ பொறுமையோடு இருந்தால், பொறுமையான எண்ணம் கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையில் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அல்லவா? உன்னுடைய பொறுமையை நான் எப்பொழுதுமே சோதிக்கிறேன். நீ பொறுமையோடு இருக்கிறாயா என்பதனை நான் எப்பொழுதுமே சோதித்து பார்க்கிறேன். அப்படியானால் நான் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு கொடுக்கும் ஒவ்வொன்றும் நியாயம்தானே? நீ எந்த அளவிற்கு இதையெல்லாம் எப்படி எடுத்துக் கொள்கிறாய் என்பதை பொறுத்து நான் உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்வது நியாயம்தானே? இந்த வாழ்க்கை நீ என்னவெல்லாம் உணர வேண்டுமோ, என்னவெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை எல்லாமும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே இல்லை என்று சொல்லி நாம் இங்கு நினைப்பதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிறாயோ அது எல்லாமே உனக்கு சரியாக ஒரு நாள் கிடைக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் உறுதியாக கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். எப்பொழுதுமே என் குழந்தை, எதை பற்றியும் யோசித்து நீ வருந்தி கொண்டிருப்பதை தாண்டி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களை நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரி செய்து கொள்ள வேண்டும். எங்கோ ஒரு இடத்தில் நின்று தெய்வம் நமக்கு ஒரு வழியில் காண்பித்து கொடுக்கும் பொழுது அந்த வழியை நாம் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி உனக்கான தேவைகளையும் உனக்கான சூழ்நிலைகளையும் நான் உனக்கே என்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம், நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையோடு நீ இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டால், காலத்தின் கட்டாயம் உனக்கு இந்த வாழ்க்கை சில விஷயங்கள் நடந்து முடிந்து விட்டது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நீ இழந்த பல விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வர ஆரம்பித்திருக்கிறது. உன்னை தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையெல்லாம் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதிலுமே நம்மை காக்கும் நம் தெய்வம் நமக்கு உறுதுணையாக வரும் என்ற உன் எண்ணம் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று நான் எதையும் சொல்லிவிட வேண்டிய காலம். ஏனென்றால் நீ என் மீது கொண்ட அன்பு அப்பேற்பட்ட அன்பு. இந்த வாழ்க்கை என் குழந்தைக்காக நான் பல நன்மைகளையும் உறுதியாக செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா? பல உண்மைகளையும் உனக்கென நான் சரியாக எடுத்து தர வேண்டும் அல்லவா? எந்த நிலையிலும் என் குழந்தை, நீ எதை பற்றியும் யோசித்து நீ கலங்காதே.
நான் சொல்லக்கூடிய இடம் எங்கு தெரியுமா? 2 நாட்கள் அந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, இந்த விஷயத்தை சற்று செவிகொடுத்து நீ கேள். அதாவது உன் உன் அப்பன் முருகனை நீ காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதாவது நாளைய தினம் உன் அப்பன் முருகனை நீ அவரது இல்லத்தில், அதாவது அவர் குடியிருக்கும் இல்லத்தில், கோயிலில் நீ அவரை போய் சென்று பார்த்து அவரை வணங்கிவிட்டு வா. உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக தொடர்ந்து நிறைவேறிக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.